நான் ஒன்று இதில் இப்போ ஓட்டிட்டு இப்போ தண்ணியில் கழுவிட்டு நிப்பாட்டா கிளச் பிளேட் போயிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இதில். எல்லா டிராக்டரோட ஜாண்டியர் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். வைப்ரேஷன் அவ்வளோ வராது, ஹீட்டு கொஞ்சம் லைட்டாக. எங்கள் ஊரில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் தான். ஆனால் எங்கள் ஊர் சுற்றி ஜாண்டியர் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் ஷாம், எழியூர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் 5104 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 5 வருஷமாக வச்சுக்கிறேன். 5 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த 5 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் விட்டுருப்பீங்க? எத்தனை மணி நேரம்? ஓன் யூஸ் தான் அதிகமாக. ஓகே ப்ரோ, ஓன் யூஸ் தான். ஓகே, சரி. என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கண்ணா? விவசாயம் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தும். ஓகே, ரொட்டவேட்டர், கலப்பை, அது மாதிரி இதோட டிசி டிப்பர் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆனால் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த டிராக்டர் ஃபீல்டில்? என் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அப்பா ஓட்டுவார், வீட்டில் ஓட்டி பழகம், கொஞ்சம் ஆசை, அப்படியே ஓட்டி அப்படியே கற்றுங்க. ஒரு 5 வருஷத்துல சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வயசுலேருந்து ஓட்ட கற்றுக்கு. ஓகே ப்ரோ. ஆனால் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிறது எந்த டிராக்டரில்? ஜாண்டியர் தான். ஜாண்டியர் தான். இப்போ நான் இந்த டிராக்டர் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ? இது எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, அது எங்ககிட்ட ஒரு 5 வருஷத்துல இருந்தது. சரி, ஓகே ப்ரோ. உங்கள் ஊரில் அந்த மாதிரி என்ன டிராக்டர் அதிகமாக இருக்குது? எங்கள் ஊரில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் தான். ஆனால் எங்கள் ஊர் சுற்றி ஜாண்டியர் தான். ஓகே, ஜாண்டியர் தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் எடுப்பீங்க? ஜாண்டியர் தான். ஜாண்டியர் தான் இருப்பீங்க. திரும்ப ஜாண்டியர் எடுக்கிறது காரணம் என்ன பிடிச்சி எடுக்கிறீங்க? அது லுக்கு, அது நல்லாயிருக்கு. ஓகே ப்ரோ. சார், அது மாதிரி இந்த டிராக்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க? நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டியிருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது வண்டி ஹீட் எப்படி இருக்குது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் அவ்வளோ வராது, ஹீட்டு கொஞ்சம் லைட்டாக. ஓகே ப்ரோ. இப்போ ரொட்டவேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்களா? ரொட்டவேட்டர் போட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மைலேஜ் வருது இந்த டிராக்டர்? மைலேஜ் இல்லை ப்ரோ, நாங்கள் தோராயமாக வாங்கி ஊற்றுவோம். ஒரு கேனில் தான், பங்குங்களாம் போக மாட்டோம். கேனில் வாங்கி ஊற்றி அப்படியே ஓட்டுவோம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் சைடில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ப்ரோ. இப்போ இந்த சைட்லாம் பயிர் வந்து எதை மாதிரி பயிரெலாம் வர்றீங்க நீங்கள்? விவசாயம், நெல், தர்பீஸு, அதுமாரி தான் அதிகம். ஓகே, இது ரெண்டு தான் வைப்பீங்க. இந்த கரும்பு அந்த மாதிரிலாம் சைடில் கரும்புல இந்த சைடு இல்லை. ஓகே ப்ரோ. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஜாண்டி டிராக்டர் எடுக்கணும்னு சார், எந்த டிராக்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க நீங்கள்? எந்த ஜாண்டியர் தான், 4 வீலர் மூவிங் தான் எனக்கு ஆசை. 4 வீலர் டிரைவ் மூவிங் தான். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 வருஷம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிப்பீங்க. நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த டிராக்டருக்கு எவ்வளோ செலவாகும்? 5000 ரூபா ஆகும். 5000 ரூபா ஆகும். 5000 ரூபாய். ஓகே, இது மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குங்களா, கம்மியாக இருக்குங்களா? எல்லா டிராக்டரோட ஜாண்டியர் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே ப்ரோ. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் தவிர்த்துட்டு இந்த டிராக்டரில் வேறு எதனா பிரச்சனைகள் வரைக்கும் வந்திருக்கா நீங்கள் ஓட்டும் போதோ? பிரச்சனைலாம் எதுவும் வராது ப்ரோ. ஓட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒன்று இதில் இப்போ ஓட்டிட்டு இப்போ தண்ணியில் கழுவிட்டு நிப்பாட்டா கிளச் பிளேட் போயிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா வரும்போதே ரோடு ரன்னிங் தான் வந்துன்னு இருந்தீங்க. ஆமாம். அதிகபட்சமாக ஸ்பீடுன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீடு போகுது? ஸ்பீடு ஒரு 40 போகும். 40. ஓகே ப்ரோ. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் போயிடுது. ரொம்ப நன்றி ப்ரோ.